மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்தியாவின் முடிவுக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கும் மத்திய அரசு தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்தியாவின் முடிவுக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய அரசு. தற்போது நம்மிடையே இணைப்பில் லெப்டினன்ட் நரசிம்மன், முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசக உறுப்பினர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு நரசிம்மன். வணக்கம். ஒருபுறம் எல்லா நாட்டோட வெளிநாட்டு தூதர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கு மத்திய அரசு, இந்தியாவோட முடிவுக்கு ஒத்துழைப்பு தாருங்கன்ற கோரிக்கை. மறுபுறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு திரும்ப வேண்டும், இங்கிருந்து யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு கூறியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து இந்தியாவினுடைய நடவடிக்கை எவ்வாறாக அமையும்? இது அந்த பஹல்காம் அந்த ஏரியால நடந்த ஒரு தீவிரவாத சம்பவத்தினால ஏற்பட்ட ஒரு விளைவு இது. நேத்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில முடிவுகள் மத்திய அரசு தெரிவித்தது. அதில் முதலாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய 3 நதிகளுடைய தண்ணீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 முப்படைகளிலும் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்காங்க. நம்மளோட எம்பசில அங்க பாகிஸ்தான்ல அவங்கள திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க, பாகிஸ்தானோட பிரதிநிதிகள் இங்க இருக்கிறவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கூட வரும்போது விசா பத்தியும் ஒரு விதமான ஒரு முடிவு ஏற்கப்பட்டது. சார்க் விசா அல்லது மற்ற எல்லா விசாவையுமே அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அது இல்லாம மற்றபடி எல்லா விதமான நடவடிக்கைகளும் நாங்கள் தயாரா இருக்கோங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த மற்ற நாடுகளுடைய பிரதிநிதிகளின் சப்போர்ட் நமக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள் ஒன்னுக்கு அப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நரசிம்மன்.